காலை மண்காலாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்ட செய்தே. என்னை நீ பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கிறே. என் காலை மண்காலாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்ட செய்தே. என்னை நீ பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கிறே. நிறைய ஜீவன் நிறைய ஜீவன் நிறைய சத்தியம் நிறைய வழியா உரத்த சத்தமாய். நிறைய ஜீவன் நிறைய சத்தியம் நிறைய வழியா. உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. ஆமென். இந்த நாளிலே அபிஷேகத்தினுடைய பலன் என்ன? What are the benefits of the anointing of God? தேவனுடைய அபிஷேகத்தின் பலன் என்ன என்று அறிந்தால் பெற்றுக்கொள்ளாதவர்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள ஆசைப்படுவீர்கள், பெற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டீர்கள். ஒரு வசனத்தை வாசியுங்கள். 20ஆம் சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 20:6. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து, தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை அபிஷேகம் பண்ணப்பட்ட அவனுக்கு காண்பித்து, தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். அவருடைய ஜெபத்தை கேட்பார். பரத்திலிருந்து அவனுடைய ஜெபத்தை கேட்பார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தாவீது சொல்லுகிறார், now I know it that. இப்பொழுது it was a new revelation to David. இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். என்ன அறிந்தார்? கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது நினைச்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். எப்படி ரட்சிப்பாரா? தன்னுடைய வலது கையில் செய்யும் ரட்சிப்பை காண்பித்து பரிசுத்த வானத்திலிருந்து அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனை ரட்சிப்பார் என்று சொல்லுகிறார். வேதத்துல ஒரு வார்த்தை உண்டு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இங்கே இது ஒரு நியூ ரெவலேஷன் டு டேவிட். இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். சோ நாம, if you are anointed of God, he will hear your prayer and he will save you with his almighty power. வலதுகரம் என்பது அவருடைய அதிகாரத்தை, சர்வ சக்தியை காட்டுகிறது. பைபிள் ஒரு வசனம் உண்டு, பரிசுத்த ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உங்களில் இருப்பார் என்றால் உங்களுக்குள்ளே அடிமைத்தனம் இருக்காது. Where the spirit of the Lord is, there is liberty, there is deliverance, there is no bondage. ஆவியானவர் இருக்கிற இடத்திலே சிறையிருப்பு இருப்பதில்லை. சோ உங்களில் சிறையிருப்பு என்று சொல்லும் போது வியாதி ஒரு சிறையிருப்பா இருக்கலாம், பாவம் ஒரு சிறையிருப்பா இருக்கலாம், இச்சைகள் ஒரு சிறையிருப்பா இருக்கலாம், பலவிதமான அடிமைத்தனங்கள் இருக்கிறது. If you get anointing of the Holy Spirit, you can get a liberty in your life. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை பெற முடியும். ஆவியானவர் பாண்டேஜஸ்களை உடைக்கிறவர், பரிசுத்த ஆவியானவர் விடுதலை கொடுக்கிறவர். இந்த வசனத்திலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு, அது இயேசுவுக்கு மட்டுமல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்ட அத்தனை பேருடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு, தாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர்களை அவர் எப்படி செய்வாராம்? பலத்த செய்கையினாலே என்ன செய்வாராம்? ரட்சிக்கிறார் என்று இப்பொழுது நினைச்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அபிஷேகம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தாவீது இதை உணர்ந்தார். ஆகையால் தான் ஒரு தவறு செய்த போது, ஆண்டவரே
என்னை அடித்தாலும் பரவாயில்ல, உமது ஆவியை மட்டும் என்ன செய்யாதையும் எடுத்துக்கொள்ளாதையும். He begged to God, Lord, take not your spirit, Holy Spirit from me. உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதையும். ஒரு பலூன் காற்றிலே அப்படியே பறந்து கொண்டு, நல்ல காற்று உள்ள இருக்கும்போது பறந்துகிட்டு இருக்கும். அது பஞ்சர் ஆகியாச்சுன்னா அது பறக்க முடியுமா? காற்று போயிட்டு, காற்று போன பின்பு கீழே விழும். அது காற்றை எதிர்கொண்டு பறக்க முடியாது. சோ நம்மிலே பரிசுத்த ஆவி இருக்கும் வரைக்கும் தான் நம்முடைய வாழ்விலே நாம பறக்கக்கூடிய நிலையில், எந்த காற்றிலும் மேல மேல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை அடைவோம். இந்த ஆவி நம்மை விடுத்து இல்லாவிட்டால் ஒரு பஞ்சரான பலூனுக்கு சமமாக இருக்க மாறிவிடுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, the spirit of God is an invisible force. இந்த உலகத்தில் பல ஆவிகள் இருக்கிறது, பட் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இருக்கிற வரைக்கும், நான் வேதத்தில் வாசித்து பார்க்கையில், as long as the Holy Spirit of God is abiding in us, we are safe. ஆவியானவர் நம்மிடத்தில் இருக்கும்போது நம்மை அடிமைப்படுத்த வரக்கூடிய எந்த ராஜாக்களாக இருந்தாலும் சரி, எந்த சக்தியாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்ய அடிமைப்படுத்த முடியாது. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை நேற்று எனக்கு தெரியாது. பட் டுடே, நவ், ஜபிக்கிற அந்த நேரத்திலே, இந்த சங்கீதத்தை எழுதின நேரத்திலே சொல்லுகிறார், இப்பொழுது நான் என்ன செய்கிறேன், அறிகிறேன். என்ன அறிந்தார் என்று சொன்னால், தமது வலதுகை செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை, அபிஷேகம் பண்ணப்பட்டவுடைய ஜெபத்தை ஃபர்ஸ்ட் கேட்கிறார். If you are an anointed man of God, God will hear your prayer. அபிஷேகம் பண்ணப்பட்டவுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவர்களுக்கு தம்முடைய வலதுகரத்தின் மகத்துவ, வலதுகரம் என்று சொல்லும்போது ஆண்டவர் அவர்களுக்கு செய்யக்கூடிய துணிச்சலான செயல், வீர தீர செயல்களை ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்வாரா, செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளுங்க, டானியல் was an anointed man of God. ஏன்னா ராஜாவை சொன்னாரே, உமக்குள்ளே விசேஷித்த ஆவி இருக்கிறத என்ன செய்றேன், காண்கிறேன். an excellent spirit was in Daniel. So ஆகையினாலே ராஜா, he was preferred above all the president. ராஜா கண்டாரு, சாதாரண தானியேல் அல்ல, தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. அவருடைய கொலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து அவரை மேல் எரிச்சல் கொண்டு அவருக்கு விரோதமாக சதித்திட்டம் செய்து அவரை சிங்க கபிக்குள்ள போடும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சிங்க கபிக்குள்ள போட்டாங்க. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தானியேல் சூழ்நிலை பார்த்து பயப்படல. அந்த சூழ்நிலையிலும் ராஜா தானியேலை கையெழுத்து, அதாவது சிங்க கபியில் போட வேண்டும் என்று கையெழுத்திட்டதை அறிந்த போதிலும் தன் வழக்கத்தின்படியே என்ன செய்தான், 3 வேளையும் அன்றைக்கும் பயப்படல. ஸ்தோத்திரம் பலகணிகளை திறந்து வைத்து ஜெபம் பண்ணான். ஸோ அந்த நாளில் அவனுடைய ஜெபம், ஆண்டவரே இதையெல்லாம் அறிவீர், எல்லாம் அபத்தமாக்கும், எனக்கு உதவி செய்யும், கண்டிப்பாக ஜெபம் பண்ணியிருப்பான். ஸ்தோத்திர அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு, யாருக்கும் செய்யாத, உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் செய்யாத, ஆபிரகாமுக்கு செய்யாத, அது ஒரு தீர செயல் இல்லையா? வேதத்தில் வாசிக்கிறோம், சிங்க கபிக்குள்ள போடப்பட்டான். சிங்கத்தின் வாயை கட்டுவதற்கு ஆண்டவர் தம் ஏஞ்சலை என்ன செய்தார், அனுப்பினார். இரவெல்லாம் ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. சிங்க கபியிலே தானியேல் நன்றாக தூங்கினான். சிங்கங்கள் இரவிலே அவனோடு ஸ்தோத்திரம் அவனை சேதப்படுத்தவில்லை. சோ இது ஒரு அசாதாரணமான கிரியை, இது யாருக்கும் செய்ய முடியாத ஒரு வீர செயல். இந்த செயலை ஆண்டவர் தானியேலின் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு செய்தார். He was an anointed man, so ஆண்டவர் அவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்தார். வசனம் சொல்லுகிறது, தாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை ரட்சிக்கிறார் என்பதை இப்போது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகை செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை அவனுக்கு காண்பித்து அவனுடைய ஜெபத்தை என்ன செய்வாரா,
கேட்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிரைஸ் காட். அருமையான தேவனுடைய வலதுகரம் என்பது 118ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய வலதுகரம் என்ன செய்யுமா? பராக்கிரமம் செய்யும். பராக்கிரமம் என்று சொன்னால் அவருடைய வீரச் செயல், தீரச் செயல், அதை ஆண்டவர் தானியேலுக்கு செய்திருக்கிறார். அப்ப அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை எந்த நிலையில் இருந்தாலும், அவர்கள் திராணிக்கு மிஞ்சிய நெருக்கத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை எப்படியாவது ரட்சிப்பார். தன் வலது கரத்தை அவர்களுக்காக நீட்டுவார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை அழிந்து போக விட மாட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை அழிப்பதற்கு எத்தனை முயற்சிகள் மேற்கொண்டாலும் கர்த்தர் அந்த முயற்சிகளை ஆண்டவர் ஆச்சரியமாய் முறியடிப்பார். அப்ப அபிஷேகம் எவ்வளவு முக்கியமானது. அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களா? அபிஷேகத்தை காத்து வருகிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறாரா? பிரைஸ் காட். இயேசு பெற்ற அபிஷேகம் வேற, அப்போஸ்தலர் பெற்ற அபிஷேகம் வேற இல்ல, வேற. நாம் பெற்ற அபிஷேகம், ஐயோ நான் அபிஷேகம் தான் பெற்றிருக்க சந்தேகம் இருக்கும். அபிஷேகம் நீங்க பெற்றிருக்கிற சந்தேகம் சிலருக்கு இருக்கும். பிரைஸ் காட். அபிஷேகத்தில் மாற்றம் கிடையாது. ஏற்கனவே சொன்னேன், உங்க அர்ப்பணிப்புல மாற்றங்கள் இருக்கலாம், உங்க ஜெப வாழ்க்கையில் வித்தியாசம் இருக்கலாம், நீங்க கர்த்தரை நம்புவதில் வித்தியாசம் இருக்கலாம், அப்போஸ்தலர் நம்பினது போல் நம்பாம இருக்கலாம். பட் அபிஷேகம் வித்தியாசம் கிடையாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கர்த்தர் வல்லமையாய் ரட்சிக்கிறார். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாய் இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.